Welcome to the Gates of Coimbatore. This is Samya and she is Ramya. இங்க என்ன பார்க்க போறோம்னா challenge week gameல forecasting related பார்க்க போறோம். ஓகே forecasting பத்தி பார்க்க போறோம். forecastingல வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படினா forecastingல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா stability and responsiveness பத்தி பார்க்க போறோம். சோ நமக்கு ஆல்பாவோட வேல்யூ சொல்லிருக்காங்க 0 1 அப்படினு சொல்லி. சோ 0 to ஆல்பா வரைக்கும் இருக்கிறத வந்துட்டு எப்படி சொல்லிருக்காங்க அப்படினா ஸ்டெபிலிட்டி அப்படினு சொல்லிருக்காங்க. அதுக்கு அப்புறம் 1 வரைக்கும் இருக்கிறது வந்துட்டு நமக்கு ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டெபிலிட்டியோட பேட்டர்ன் சொல்றாங்க. ஃபோர்காஸ்டிங்ல வந்து ஸ்டெபிலிட்டியோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படினா ஸ்மூத் அதுக்கு அப்புறம் ஃபிளாட்டா இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி ரெஸ்பான்சிவ்னஸ்ல அதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படினா ஃப்ளக்சுவேட் ஆகும், ஃப்ளக்சுவேட்டிங் அண்ட் ஸ்விங்கிங் பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க S for smooth, இங்க வந்து ஸ்டெபிலிட்டில S for smooth, F for flat சொல்லிருக்காங்க. அதே மாதிரி ரெஸ்பான்சிவ்னஸ்ல F for fluctuating, S for swinging அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு அப்புறம் வந்துட்டு ப்ராடக்ட் வந்து எது பத்தி பேசுவோம் அப்படினா ஸ்டெபிலிட்டி வந்துட்டு ஓல்ட் ப்ராடக்ட் பத்தி பேசினா அது வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து நியூ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரெஸ்பான்சிவ்னஸ்ல நியூ ப்ராடக்ட். இப்போ வந்துட்டு ஆல்பா ஈக்குவல் டு ஆல்பா அப்படிங்கிறது நமக்கு ஸ்மூத் அண்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு தெரியும். சோ ஆல்பாவோட வேல்யூ என்னன்னா 2 divided by n plus 1. சோ இங்க ஆல்பா is equals to 0 அப்படின்னு நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா n is equals to infinity அப்படின்னு கிடைக்கும். எப்படி அப்படினா இப்போ ஆல்பா is equals to 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு ஆல்பா is equals to 0 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப 2 divided by n plus 1 equal to 2 n plus 1 equal to 2 by 0 ஆகும். அப்ப வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா n plus 1 is equals to infinity அப்படின்னு கிடைக்கும். சோ n is equals to நமக்கு infinity அப்படின்னு கிடைக்கும். சோ infinity அப்படிங்கும்போது நமக்கு என்ன அப்படினா n வேல்யூ வந்து நமக்கு very large, infinite அப்படிங்கறத வந்து இங்க n அப்படிங்கிறது இங்க என்ன அப்படினா டைம் பீரியட் பத்தி பேசுறதா வந்து இங்க n. சோ ஸ்டெபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் ஸ்மூத் அண்ட் ஃபிளாட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது வந்து ஓல்ட் ப்ராடக்ட் பத்தி தான் பேசும். ஆல்பா வந்து நமக்கு 0 அப்படின்னு போடும்போது நமக்கு n வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி கிடைக்கிறதுனால n is always large அப்படின்னு சொல்றாங்க in case of stabilityல. அதே மாதிரி in case of responsiveness எப்படி சொல்றாங்க அப்படினா ஆல்பாவோட வேல்யூ வந்து இப்போ 1 இருக்கு இல்லையா, அப்போ 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு ஆல்பா is equals to 2 divided by n plus 1. அப்போ வந்து ஆல்பா வேல்யூ 1, அப்போ n plus 1 equal to 2, n is equals to 1. அப்ப ஆல்பாவோட வேல்யூ n ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது 1 கிடைக்குது. சோ 1 ங்கும்போது இங்க என்னன்னா ஸ்மால், அதாவது டைம் பீரியட் வந்து நமக்கு ஸ்மால் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ அதுக்கு அப்புறம் வந்து நமக்கு எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்தனிங் மெத்தட்ல ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படினா ftங்கிறது என்னன்னா கரண்ட் ஃபோர்காஸ்ட். சோ கரண்ட் ஃபோர்காஸ்ட் is equals to ft minus 1 plus alpha into dt minus 1 minus ft minus 1 அப்படினு இந்த ஃபார்முலா. சோ இங்க நம்ம alpha is equals to 0. alpha is equals to நம்ம 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆகும் ft minus 1 plus 0 ன்னு கிடைக்கும். அப்ப ft is equals to ft minus 1. சோ இது என்ன கரண்ட் ஃபோர்காஸ்ட், இது என்ன ஓல்ட் ஃபோர்காஸ்ட். அப்ப இங்க என்ன ஆகுது அப்படினா it continues, demand வந்து சேமா தான் கண்டினியூவா தான் இருக்கும், ஒரே மாதிரி தான். ஓல்டும் பாஸ்ட் நியூவும் ஓல்டு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ சேம் ஃபோர்காஸ்ட் கண்டினியூ. சோ இங்க எல்லாமே ஃபோர்காஸ்ட் பத்தி தான் பேசுறாங்க. அப்போ சேம் ஃபோர்காஸ்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்து வந்து அதே ஃபார்முலா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ft கரண்ட் ஃபோர்காஸ்ட் is equals to ft minus 1 plus alpha into dt minus 1 minus ft minus 1. சோ இங்க alpha is equals to நம்ம 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப alpha is equals to 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ft minus 1 அப்படியே இருக்கும் plus alpha 1 into dt minus 1 என்ன dt minus 1 minus ft minus 1. அப்ப இங்க என்ன ஆகும் ft minus 1 வந்து கேன்சல் ஆகும். அப்ப ft equal to dt minus 1 அப்படினு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படினா ஃபோர்காஸ்ட், அதாவது நெக்ஸ்ட் ஃபோர்காஸ்ட் வந்து கண்டினியூ ஆகும் அப்படினு சொல்றாங்க. சோ இங்க வந்து சேம் ஃபோர்காஸ்ட் தான் இருக்கும். ஆனா இங்க நெக்ஸ்ட்
ஃபோர்காஸ்ட் வந்து கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்துட்டு ஸ்டெபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிவ்னஸ்க்கு இருக்கிற டிஃபரன்ஷியேஷன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டெபிலிட்டிங்கிற டேர்ம் அப்புறம் ரெஸ்பான்சிவ்னஸ் டேர்ம்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபோர்காஸ்டிங்கில் 0 to ஆல்ஃபாக்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 0 to ஆல்ஃபா அப்படின்னா அது வந்து ஸ்டெபிலிட்டி. அதே ஆல்ஃபா to 1 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் தென் ஆல்ஃபா இருந்தாலே ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல்ஃபாக்குள்ளே இருக்கும்போது ஆல்ஃபாங்கிறது ஸ்மூத்திங் கான்ஸ்டன்ட் தான். அப்போ ஆல்ஃபாக்குள்ளே இருக்கும்போது பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஸ்மூத்தாக தான் இருக்கும், ஃப்ளாட்டாக தான் இருக்கும், எதுவுமே இதாக ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபா ஸ்மூத்திங் கான்ஸ்டன்ட் விட அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே ஃப்ளக்சுவேட்டிங் இருக்கும், ஸ்விங்கிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் வந்து இது வந்து ஆல்ஃபாக்குள்ளே இருக்கிறதுனால ஸ்மூத்திங் கான்ஸ்டன்ட்னால ஓல்டு ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ஓல்டு ப்ராடக்ட்னா இந்த இடத்துல நம்ம ஃபோர்காஸ்ட் ஃபார்மில் போடும்போது ஆல்ஃபா 0 ஆகும்போது இங்கே என்ன ஒன்றா நியூ ஃபோர்காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு சேம் ஓல்டு ஃபோர்காஸ்ட் தான் வருது. ஸோ அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்போது அது ப்ராடக்ட் வந்து ஓல்டு ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். எதுலன்னா ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெஸ்பான்சிபிள் நியூ ப்ராடக்ட் வருது. ஏன் நியூ ப்ராடக்ட் வருதுன்னா நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன கிடைச்சதுன்னா நமக்கு டிமாண்ட் நியூ கிடைச்சது. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்காஸ்ட் இப்போ ஓல்டே இல்லாமல் நெக்ஸ்ட் போகும். ஸோ அப்போ இங்கே வந்து நியூ ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஸ்மூத்திங் கான்ஸ்டன்ட் வந்து வேல்யூ சொல்லியிருக்காங்க 2/n+1 சொல்லி. ஸோ 2/n+ சொல்லும்போது ஆல்ஃபா வந்து 0 to ஆல்ஃபா தான் ஸ்டெபிலிட்டி. அப்போ 0 வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது எந்த என்னவா கிடைக்குதுன்னா இன்ஃபினிட்டியாக கிடைக்குது. அப்போ என்னங்கிறது நம்பர் ஆஃப் அந்த பீரியட் வந்து இங்கே வந்து எதில் லார்ஜாக இருக்கும்னா ஸ்டெபிலிட்டி கண்டிஷனில் நம்பர் ஆஃப் பீரியட் வந்து லார்ஜாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து இதில் ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து ஆல்ஃபா to 1. ஸோ 1 வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு 1ங்கிற இதை வந்து கண்டிஷன் வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு n ஈக்குவல் டு 1 கிடைக்குது. ஸோ வந்து என்னோட வேல்யூ வந்து அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஸ்மால் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் பீரியட் வந்து இந்த ஸ்மால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனுக்கு தான் என்ன சொல்ல வராங்கன்னா லிமிட் அப்படின்னு சொல்ல வராங்க. லிமிட் ஆஃப் ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. அதே இதில் வந்து லிமிட் ஆஃப் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்ல வராங்க. ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூ கரண்ட் ஃபோர்காஸ்ட் ஃபார்முலானால வந்து நமக்கு அந்த ஆல்ஃபா ஈக்குவல் டு லிமிட் ஆஃப் ஸ்டெபிலிட்டி நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா சேம் ஓல்ட் ஃபோர்காஸ்ட் தான் கிடைக்குது. கரண்ட்ல வந்து கிடைக்கிறது வந்து ஓல்டாக தான் இருக்குது. ஸோ சேம் ஃபோர்காஸ்ட் கண்டினியூ, ஒரே ஃபோர்காஸ்ட் வந்து எதில் கண்டினியூ ஆகும்னா ஸ்டெபிலிட்டி கண்டிஷனில் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு நியூ ஃபோர்காஸ்ட் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னா அது வந்து ரெஸ்பான்சிவ்னஸ்ல கண்டினியூ ஆகும். ஏன்னா இதில் வந்து நமக்கு ஓல்ட் ஃபோர்காஸ்ட் கேன்சல் ஆகி நமக்கு வந்து டிமாண்ட் கிடைச்சனால நியூ ஃபோர்காஸ்ட் வந்து ரெஸ்பான்சிவ்ல கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன பார்த்தாலும் ஃபோர்காஸ்டிங்ல வந்து ஸ்டெபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிவ்னஸ் ரிலேட்டடாக சில இதெல்லாம் பார்த்தோம். தேங்க்யூ.